அன்பான வாடிக்கையாளர்களே, நம்மளுடைய சிந்தாதிரிப்பேட்டில் நம்மளுடைய ட்ரைனிங் யூனிட்டும், அதாவது சீ ஃபுட் பிஸ்னஸை எப்படியெல்லாம் பண்ணலாம், சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணலாம், சீ ஃபுட்டில் என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம், ரெஸ்டாரண்ட் எப்படி வைக்கலாம், ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி பண்ணலாம், ஃபுட் கோர்ட் எப்படி பண்ணலாம், இல்லை ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்து எப்படி பண்ணலாம், இல்லை ஹோட்டல் எப்படி வைக்கலாம், க்ளவுட் கிச்சன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் அகாடமி. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே நம்மளுடைய கடை தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஹோல்சேலு ப்ளஸ் ஃபிஷ் கட்டிங் சென்டரு. மேலே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அகாடமி ப்ளஸ் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் போயிட்டுருக்கும். அதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் குக்கிங் போயிட்டுருக்கும். இப்போ இந்த யூனிட்டோட இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த யூனிட்டோட சிறப்பு ஏன் நம்ம வந்து முன்னாடி பீச்சில் இருந்து டேரெக்டாக உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ ஏன் இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம், இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட யூனிட்டுக்கு போகிற வழி. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க இல்லையா நம்ம ஃபிஷ் ஸ்டால், அது இது மேலே வந்து குக்கிங் அண்ட் பேக்கிங் செக்ஷனுக்கு போகிறோம். ட்ரைனிங் செக்ஷன் இங்கே தான் குக்கிங் அங்கே நடந்துகிட்ருக்கு. பேக்கிங் செக்ஷனு, ட்ரைனிங்க்கு இந்தாண்ட ஒரு ரூம் இருக்கும், ட்ரைனிங் செக்ஷன் இருக்கும். எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இதோட ப்ளஸ் என்னென்னா ரொம்ப ஹைஜீனிக்காக நீட்டாக பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் எங்கள் ட்ரைனிங்க்கு வந்தவங்களுக்கு தெரியும், வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், வர்றவங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம வந்து ஸ்பெஷல் என்னென்னா மீன் குழம்பு கேட்டிங்கனாலும் சரி, இறால் குழம்பு கேட்டிங்கனாலும் சரி, நண்டு குழம்பு, கருவாடு குழம்பு, கடமா குழம்பு, சிக்கன் குழம்பு எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம். இங்கே எப்படி நம்ம செஞ்சு தரோங்கிற அதோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் மீனுங்க நம்மகிட்ட அடுக்கி டிஸ்பிளே வச்சுருப்போம். உங்கள் வீட்டுக்கு தேவைனாலும் இதே மாதிரி ஸ்லைஸை மட்டும் வாங்கிக்கலாம். எந்த மீனில் எல்லா மீன்லையும் ஸ்லைஸ் வச்சுருப்போம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸ்லைஸ் மட்டும் வேணும்னா ஸ்லைஸை மட்டும் வாங்கிக்கலாம். தலை வாழை தேவையில்லை. ஏன்னா ஒரு சில தலை வாழை சாப்பிட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தேவைன்னா ஸ்லைஸை மட்டும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வஞ்சிரமாக இருந்தாலும் சரி, இல்லை குழம்புக்கு மாதிரி க்யூப் போட்டு கொடுங்கன்னா இந்த மாதிரி க்யூப் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. போன்லெஸ் பண்ணி வேணும்னா போன்லெஸ்ஸு, போனோட வேணும்னா போனோட. சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய ஸ்பெஷல். எல்லா மீன்லையுமே நம்மகிட்ட கிடைக்கும். இன்க்ளூடிங் இல்லை முழு மீனை வாங்கி இந்த மாதிரி எனக்கு கட் பண்ணி கொடுத்துருங்க, நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க ஆன் த ஸ்பாட்டில். எல்லாமே உங்கள் கண் எதிரில் நடக்கும். இந்த மாதிரி நெத்திலி வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்கும், அதையும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எறா உரிச்சு ரெடியாக இருக்கும், கடமா இது மாதிரி க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்கும். அந்த ஹெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி அந்த ரிங்ஸ் மட்டும் இருக்கும். இதே மாதிரி போன்லெஸ் ஃபிஷ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிங்கர் ஃபிஷ்ஷுக்கோ 65க்கோ ஃபிஷ் ஸ்டிக்காக்கோ இந்த மாதிரி கட் பண்ணி இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதை வாங்கிக்கலாம். நீங்கள் இல்லை சார் நான் முழு மீனாகவே வாங்கிக்கிறேன்னா முழு மீனாக வாங்குறவங்களும் நிறைய பேர் வாங்குவாங்க. நேராக வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க முழு மீனை வாங்கி கட் பண்ணி அனுப்புங்கம்பாங்க. ஒரு சிலர் தலையோட கொடுங்கம்பாங்க, ஒரு சிலர் வந்து தலைலாம் வேண்டாம் எனக்கு வெறும் ஸ்லைஸ் மட்டும் கொடுங்கம்பாங்க. அது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. அன்னன்னைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். எல்லா வகையான மீன்களும் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா வகையும் கிடைக்குதுங்கிறதுக்காக ஃப்ரெஷ் இல்லாத மீன் அன்றைக்கி நாங்கள் வைக்க மாட்டோம். சரிங்களா? அது மாதிரி பெரிய பெரிய மீன்லேருந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபுல்லாக எடுத்து அவங்களே ஷேர் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா எங்களை ஷேர் பண்ணி கேட்டாங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணி கொடுப்போம். இது வந்து கடை விரால் எப்படி இருக்குது பாருங்கள் மீன், சும்மா பழையர்னு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா குரூப்பர் இருக்கும். சரிங்களா? இதுதான் குரூப்பர்னு சொல்லுவோம். இது வந்து கொடுவா மீன். சரி, இதை எடுத்து எனக்கு குழம்பு வச்சு கொடுங்க சார்னா, நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் செஞ்சுக்கிறதுனாலும் சரி, எங்கள்கிட்டே குழம்பு செஞ்சு கேட்டிங்கனாலும் குழம்பு செஞ்சு தரும். அது மத்தி மீன் குழம்பு. இது பார்த்திங்கன்னா கொடுவா மீன் குழம்பு. இது கொடுவா மீனுடைய தலையும் வயிற்று பகுதியும் குழம்பு வச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முழு மீனை வாங்கி வெட்டுவாங்க, தலையும் வயிற்று பகுதியும் குழம்பு வச்சுக்க சொல்லிட்டு பாக்கியை வறுத்து கேட்பாங்க. இது பார்த்திங்கனாக்கா பாறை மீன், ஃபுல் சைஸ் மீனை அப்படியே வறுத்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இது கொடுவா ஸ்லைஸு. சரிங்களா? கொடுவாவை வந்து ஸ்லைஸ் பண்ணி, அதை சொன்னேன்ல, இப்போ குழம்புக்கு பாதி போட்டுட்டோம், தலை வாழை போட்டோம், வயிற்று பகுதி போட்டோம். இது வந்து இது மத்தி மீன் கொண்டு ஃப்ரை பண்ணி கேட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணி தரோம். சின்ன மீன்லேருந்து எதுக்கு இதை காமிக்கிறோன்னா, சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும். அதே மாதிரி நீங்கள்லாம் நினைப்பீங்க மசாலாவில் 1/2 மணி நேரம் ஊறணும் அப்படி இப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மசாலாவில் அப்படியே தொட்டு அப்படியே போடலாம். ஐல மீன் ஃப்ரை இது நீங்கள் பீச்சிலலாம் வாங்குறீங்க இல்லையா, அது இதுக்கு வந்து ஹெவி மசாலா கொடுக்கக்கூடாது. ஐல மீனுக்கு லைட்டாக தான் மசாலா கொடுக்கணும். நாங்கள் பாருங்கள் எப்படி வச்சுருக்கோன்னு, லைட்டாக மசாலா கொடுத்து தான் வரணும். அப்போ தான் மீனோட ரியல் டேஸ்ட்டு தெரியும். இது வந்து கொடுவா குட்டி, கொடுவாவில் சின்ன மீன் இருக்குல்லையா, அதை முழுசாக இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மசாலா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளார வந்து சதை நிறைய இருக்கும், ஃபுல்லாக முள்ளே இருக்காது, ஃபுல்லாக சதையாக இருக்கும். உள்ளார நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். அப்படியே சதையை பேர்த்து எடுத்தோன்னா சூப்பராக வந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ ஹெவி மசாலா கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி முழுசாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இதை கிரில் பண்ண மாதிரி தெரியும் பார்க்கும்போது, அப்படியே சும்மா நல்லாயிருக்கும், செம டேஸ்ட் இருக்கும் இது. சரிங்களா? இது வந்து கொடுவாவோட ஃபுல் ஃபிஷ்ஷு. இந்த 5 மீனும் சேர்ந்ததுன்னா ஒரு 1.25 கிலோ வரும் அந்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி செய்கிறோம். அன்றைக்கான ஆர்டர்ஸை நாங்கள் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தவா ஃப்ரை பண்ணுவோம், கடமா எல்லாமே பண்ணுவோம். பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரியாணி, எறா பிரியாணி, நண்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே பண்ணுறோம்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெடிமிக்சர் 15 வகையான ரெடிமிக்சர் இருக்குது. குழம்பு வகைகள் கிட்டத்தட்ட 15 வகையான குழம்புகள் இருக்குது. எது வேணும்னாலும் நீங்கள் வீட்டுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மீனை செலக்ட் பண்ணி இந்த மீனில் எனக்கு இது பண்ணி கொடுங்க, இப்போ எனக்கு ஒரு 2 கிலோ கொடுவா எடுத்துக்கோங்க, 1 கிலோ குழம்புக்கு வைங்க, ஒரு 1/2 கிலோ ஃப்ரைக்கு வைங்க, 1/2 கிலோ புட்டு செய்யுங்கன்னாக்கா அது மாதிரி செஞ்சு தருவோம். ப்ரிப்ரேஷன் சார்ஜ் தான். ப்ரிப்ரேஷன் சார்ஜ் வந்து கிலோவுக்கு 300 வச்சுருந்தோம் முன்னாடி. இப்போ சிலிண்டர் விலை ஹெவி ஆகிட்டதுனால கிட்டத்தட்ட சிலிண்டர் விலையே 4000 ஆகிடுச்சிங்க. அதனால் இப்போ 400 மாற்றிருக்கோம். சிலிண்டர் விலை மறுபடியும் குறைஞ்சதுன்னா டக்குன்னு குறைச்சிருவோம். சிலிண்டர் குறையிறது மட்டும் கிடையாது, கிடைக்கவும் மாட்டேங்குது, பயங்கர இதுவாக இருக்குது. ஸோ இதோட ப்ளஸ் என்ன நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம கடையோட ப்ளஸ் எங்கேயுமே இல்லாதது, உங்களுக்கு வீட்டுக்கு மீன் தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆர்டர் பண்ண இந்த மீனை எனக்கு இந்த வகையில் சமைச்சு கொடுங்கன்னா சமைச்சு தரலாம். ஃபங்க்ஷனோ இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க, குரூப் லஞ்ச் ஆர்டர் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணுன்னாலும் ஆர்டர் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு பெரிய பெரிய ஆர்டர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மீன் பிரியாணி, இறால் பிரியாணி, நண்டு பிரியாணி எது வேணாலும் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய KTR சீஃபுட் பிஸ்னஸ் ட்ரைனிங் அகாடமி. பிஸ்னஸ் ட்ரைனிங் அகாடமியில் நம்ம என்னெல்லாம் சொல்லித்தரோன்னா, உணவு தொழிலை வெற்றிகரமாக எப்படி செய்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ரன் பண்ணுறது, வேலையாளர்களை நம்பாமல் நாமளே சொந்தமாக எப்படி ரன் பண்ணுறது. இன்றைக்கி வேலையாள் வரல, அதனால் கடையை நடத்த முடியல, அந்த பிரச்சனையே வேண்டாம். நாம் உட்காந்து நம்ம ஒண்டியாக செய்யலாம், யாருடைய தயவும் தேவையில்லை. அது எப்படி முடியும் அப்படின்னா, அதுக்கான பயிற்சி இங்கே கொடுக்குறோம். சரிங்களா? 1 வீக் ட்ரைனிங் இருக்குது, 15 days ட்ரைனிங் இருக்குது, 2 months ட்ரைனிங் இருக்குது. 2 months ட்ரைனிங் வந்து நம்மகிட்ட வேலைக்கு வரவங்கள்ட்ட 2 months ட்ரைனிங் கொடுத்து நம்மளே வேலை கொடுத்துருவோம், மாதம் 30,000 சம்பளத்தில். அந்த மாதிரி இப்போ கடை வைக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1 வீக் ட்ரைனிங்கு, 1 day ட்ரைனிங்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. 10 days ட்ரைனிங் இருக்குது, 15 days ட்ரைனிங் இருக்குது, அது மாதிரி எடுத்துக்கலாம். அந்தந்த ட்ரைனிங்க்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் உண்டு. சரி, இதில் என்னெல்லாம் சொல்லித் தருவோம் அப்படின்னா, உணவுத் தொழிலில் அதிக லாபம் இருக்குது, ஆனால் நிறைய பேர் ஹோட்டலை மூடிடுறாங்க. க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாளில் மூடிடுறாங்க. இப்போ ஒரு க்ளவுட் கிச்சன் பண்ணுறவங்க, ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், க்ளவுட் கிச்சனுக்கு ஒரு ஸ்விக்கியையோ இல்லை இந்த மாதிரி ஒரு கம்பெனிங்களை நம்பி அவங்க ஆர்டர் கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் செய்யணும். அது தப்பு. நீங்களே ஆர்டர் எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும். நீங்கள் எப்படி ஆன்லைனில் ஆர்டர் எடுக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வேலையாள் இல்லாமல் எப்படி நடத்துறது. ஒரு கடை நடத்துகிறீங்க, ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்கன்னா ஒரு ஃபுட் காஸ்டிங் எப்படி செய்கிறது, ஃபுட் காஸ்டிங் தெரியாமல் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டிங் தெரியாமல் பண்ணக்கூடாது, ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு தெரியணும், ஆர்டர் எடுக்க தெரியணும், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு தெரியணும். இது எல்லாமே இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு சொல்லி தந்து ஒரு பிஸ்னஸ், உங்களுக்கு சூட்டபிள் பிஸ்னஸ் எது, உங்கள் ஏரியாவுக்கு சூட்டபிள் பிஸ்னஸ் எதுன்றதை செலக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண கைட் பண்ணுறோம். வாங்க.